بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد கணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியார்களே, வீட்டிலே அமர்ந்திருக்கின்ற ஒரு மனிதன் ஜும்மா இமாமுடைய சத்தத்தை செவிமடுத்து கொண்டிருப்பவர் ஜும்மா தொழுகையை அவர் வீட்டிலே தொழுவது மார்க்கத்திலே அனுமதியா என்று முன்வைக்கப்பட்ட கேள்விக்கு பதிலாக லா யஜூஸு அன் துஅத்திய ஸலாத்துல் ஜும்ஆ இல்லா மஅல் முஸ்லிமீன ஃபில் மஸ்ஜித், ஜும்மா தொழுகையை பள்ளிவாயிலிலே முஸ்லீம்களோடு அன்றி நிறைவேற்றுவது ஜாயிஸாகாது. ஜும்மா தொழுகையை முஸ்லீம்களோடு சேர்ந்து தொழ வேண்டும். பள்ளி நிரம்பி வழிந்தால் சஃப்புகள் பாதையிலே தொடராக இருக்கும்போது பாதையிலே தொழுவதிலே தடை இல்லை. அது ஒரு தங்கடம். பள்ளியில் இடவசதி இல்லை, பள்ளிக்கு வெளியிலே பாதைகள் ஓரங்களிலே அணிகள் அணிவகுத்து நின்று தொழுகிறார்கள் என்றால் நாம் அதிலே நின்று தொழுவதிலே தவறு கிடையாது. மாற்றமாக வீட்டில் ஒரு மனிதன் தொழுவது அல்லது கடையிலே தொழுவது அணிகளுக்கும் இவருக்கிடையில் எந்த விதமான தொடர்பாடலும் இல்லாமல் வீட்டிலே அல்லது கடையிலே தொழுவது லா யஜூஸு, அது ஜாயிஸாகாது, அந்த தொழுகை உண்டாகாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஜும்ஆ கூட்டு தொழுகை என்னுடைய நோக்கம் முஸ்லிமூன பஅதுஹும் இலா பஅதின், முஸ்லிம்களின் சிலரோடு சமமளிப்பது, அவர்கள் எல்லோருமே ஒரே சமூகமாக ஆயிருப்பது, அதன் மூலமாக அவர்களுக்கு மத்தியில் அன்பு, பரஸ்பரம் ஒற்றுமை ஏற்படும். அறியாதவர்கள் அறிந்தவரிடத்திலே கற்றுக்கொள்வார்கள். இந்த வழியை நாங்கள் திறந்தோமேயானால், வலவ் ஃபதஹ்னல் பாப லிகுல்லி அஹதின், ஒவ்வொருத்தருக்கும் இந்த பாடத்தை நாங்கள் திறந்து விட்டோமேயானால் ஒவ்வொருத்தரும் அவர்கள் நினைத்தவாறு ரேடியோவில் வருகின்ற சத்தத்தை மையமாக வைத்து அல்லது ஸ்பீக்கரில் வருகின்ற சத்தத்தை மையமாக வைத்து வீட்டிலே தொழ ஆரம்பித்து விடுவார்கள். ஆகவே அவ்வாறு ஜும்ஆ தொழுகை, ஜமாஅத் தொழுகையை நிறைவேற்றுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படவில்லை. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.